நாங்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல கெட்டிக்காரர்களாக இருக்கிறோம். நல்ல புத்திசாலித்தனமான அந்த தன்மையுடையவர்களாக இருக்கிறோம். கெட்டிக்காரர்களாக புத்திசாலி உள்ளவர்களாக நாங்கள் வாழ்கிறோம். எதில கெட்டித்தனம், எதில புத்திசாலித்தனம்? அன்பான பெற்றோர்களே, எங்களுடைய விவசாயத்திலே நாங்கள் கெட்டிக்காரர்களாக இருக்கிறோம். எங்களுடைய வியாபாரங்களிலே நாங்கள் கெட்டிக்காரர்களாக இருக்கிறோம். அன்பான பெற்றோர்களே, நாங்கள் செய்யக்கூடிய தொழில்களிலே புத்திசாலித்தனமுடையவர்களாக இருக்கிறோம். கடை திறப்பதா சின்சியராக செயல்படுகிறோம். உத்தியோகங்களில் செல்வதா சின்சியராக செயல்படுகிறோம். அன்பான சகோதரர்களே, கோழி வளர்ப்பாக இருக்கலாம், ஆடு வளர்ப்பாக இருக்கலாம், மாடு வளர்ப்பாக இருக்கலாம். நாங்கள் கெட்டித்தனமானவர்களாக புத்திசாலித்தனமானவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்திலே நாம் தோல்வி அடைந்து விட்டோம். ஒரு விஷயத்திலே நாங்கள் கெட்டிக்காரர்களாக இருக்கவில்லை. அதுதான் அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளை வளர்ப்பிலே கோழியை சரியாக வளர்க்கின்றோம், மாட்டை சரியாக வளர்க்கின்றோம், ஆட்டை சரியாக வளர்க்கின்றோம். எங்களுடைய கடை திறப்பதாக இருக்கலாம், 6 மணி என்றால் 6 என்றாகாது, 6 மணிக்கு நாங்கள் கடை திறக்கின்றோம், சின்சியராக செயல்படுகின்றோம். அன்பான சகோதரர்களே, பிள்ளை வளர்ப்பிலே நாங்கள் எல்லோரும் ஜீரோ. அல்லாஹ் தஆலா மிகவும் ஹிபத்தாக எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பாக்கியம், இந்த பாக்கியம் பிள்ளை பாக்கியம் என்பது அன்பான சகோதரர்களே, பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களே, எத்தனையோ பேர்கள் இருக்கின்றார்கள். செல்வாக்கிலே உயர்ந்தவர்கள், காசு பணத்திலே உயர்ந்தவர்கள், கௌரவத்திலே உயர்ந்தவர்கள். அன்பான சகோதரர்களே, ஆட்சி பீடங்களையும் தொட்டுவிட்டு வந்துவிட்டார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. ஒரு பிள்ளை அல்ல, 2 பிள்ளை அல்ல, 3 பிள்ளைகள் அல்ல, 5 பிள்ளைகளுக்கு தகப்பனாக, 5 பிள்ளைகளுக்கு தாயாக நாங்கள் இன்றைக்கு அந்த பேரன் என்று சொல்லக்கூடிய அந்த பெற்றோராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, பெற்றோர்களே, பிள்ளைகள் வளரக்கூடாது, பிள்ளைகள் வளரக்கூடாது, பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டும். எங்களுடைய தோட்டம் இருக்கிறது, சும்மா காடு வளர விட்டு விடுவோமா? அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு நிலம் இருக்கிறது, அதிலே பத்தைகள் குறைந்து பெரும் காடுகளாக வளர விட்டு விடுவோமா?
நிச்சயமாக கருதப்படும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, பெற்றோர்களே, நாங்கள் கொடுக்கக்கூடிய எங்கள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய பெரிய உயர்ந்த செல்வம் தான் மார்க்க இல்ம தஅதீப ஒழுக்கத்தை கொடுத்தான். மார்க்க இல்ம கொடுத்தான். அதனால மாத்திரம் அன்பான சகோதரர்களே, இன்று மாத்திரமல்ல